மறுபடியும் நான் சொல்லுகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது, அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். ஆமென். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது, அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். என்னோட இந்த மெசேஜுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும்னா நற்சாட்சி. ஆமென். நற்சாட்சி. ஆண்டவரிடத்துலேருந்து இன்னைக்கு எங்கள் ஸ்டூடியோவில் நிறையா ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு 1 2 3 ஒரு 3 விஐபிங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட கொஞ்சம் சத்தம் கொஞ்சம் கேட்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க, சரிங்களா? சரி. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். நற்சாட்சி பெற்றார்கள். நமக்கு முன்பாக இருந்த வேதாமத்தில் இருந்த நம்முடைய முற்பிதாக்கள் தேவனிடத்தில் விசுவாசம் வைத்ததுனாலே நற்சாட்சியை பெற்றுக்கொண்டார்கள். தேவனை விசுவாசித்ததுனாலே அவளோட வாழ்க்கையில் அவளோட நடத்தையில் அவருடைய செயல்பாடுகளை தேவனை எப்படி ஆராதித்தாங்க, இது எல்லாவற்றிலும் நற்சாட்சியை பெற்றுக்கொண்டாங்க. ஆமாம். இந்த நற்சாட்சி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் முக்கியமான ஒரு காரியம். இந்த நற்சாட்சி நம்முடைய குடும்பத்தில் இருக்கணும், நம்ம வாழ்கிற பகுதியில் இருக்கணும், நம்ம எங்கெங்கெல்லாம் செல்லுகிறோமோ அந்த இடத்துலலாம் இருக்கணும். ஸோ நம்மளோட இருதயத்துக்குள்ளாக அந்த நற்சாட்சியோடு கூட நாம் வாழ்வோது தான் பாருங்க தேவனும் அதில் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. ஆமென். தேவனும் அதில் பிரியப்படுகிறார். அதை தொடர்ந்து அதே அதிகாரம் 33, 34, 35 வசனங்களை நாம் வாசிப்போம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் எப்படிலாம் நற்சாட்சியை பெற்றுக்கொண்டார்கள். நான் மறுபடியும் இதை தெளிவாக உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். ஒன்றா நாம் பார்க்க போகிறோம். மறுபடியும் வாசிங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். இங்கே இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே என்னத்தை பெற்றுக்கொண்டார்கள் சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆனால் இதுல முக்கியமானதுன்னா அவர்கள் நற்சாட்சியை பெற்றார்கள். விட்னஸ். ஆமென். விட்னஸ், நல்ல டெஸ்டிமனியை பெற்றுக்கொண்டாங்க. நம்ம கூட டெஸ்டிமனி சொல்லணும்னு சொன்னா நம்ம அடிச்சு பிடிச்சிட்டு முன்னாடி நிற்போம். சிலர் டெஸ்டிமனிலாம் சொல்லணுமான்னு பயந்து போயிருப்பாங்க. இப்போது நம்ம ரொம்ப லகுவாக மாற்றி கொடுத்துருக்கோம். என்ன சொல்லியிருக்கோன்னா, வீட்டில் இருந்தே ஃபோன் பண்ணி டெஸ்டிமனி நீங்கள் ஷேர் பண்ணலாம். வீட்டில் இருந்தே உங்களோட சாட்சிகளை எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அப்படி நம்ம ஒரு ஈஸி வே ஆஃப் ஷேரிங் த டெஸ்டிமனின்னு அப்படி நம்ம கொடுத்துருக்கோம். அதனால நிறைய பேர் தேவனுடைய சாட்சியை சொல்வதற்கு ரொம்ப லகுவாக இருக்கிறது. ஆனால் இவர்கள் எல்லோருமே தேவனை விசுவாசித்தபடினாலே நற்சாட்சியை பெற்றுக்கொண்டார்கள். தேவனை விசுவாசித்தபடினாலே நற்சாட்சியை பெற்றுக்கொண்டாங்க. ஆமென். இங்க யாருக்கிட்ட இருந்து சாட்சி கிடைத்தது, யாருக்கிட்ட இவங்க நற்சாட்சி பெற்றுக்கொண்டாங்க சொல்லி பார்க்கும்போது அதே அதிகாரம் 4ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். இவள் தேவனிடத்திலிருந்து நற்சாட்சியை பெற்றுக்கொண்டான்னு சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். இங்க என்ன நாம் வாசிக்கிறோம்னா, விசுவாசத்தினாலே, இந்த வசனத்தை போடுங்க, ஸ்கிரீன்ல போடுங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். இப்போ யார்கிட்ட நம்ம நற்சாட்சி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனிடத்தில் நாம் நற்சாட்சி பெறணும். யோசிச்சு பாருங்க, ரொம்ப டேலண்டான ஒரு கீபோர்டிஸ்ட் இருக்கார், பயங்கரமா சூப்பரா வாசிக்கிறார். அவர்கிட்ட நீங்க வெரி குட், நல்லா வாசிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னா நீங்க எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணணும், நீங்க எவ்வளவு முயற்சி செய்யணும், எவ்வளவு கடினமா இதுக்காக நீங்க போராடணும் சொல்லி நீங்க பார்க்கணும். நீங்க என்ன பண்ணணும்னா, ஆண்டவர் ஒருபோதும் லகுவா நீ நற்சாட்சி பெற்றுக்கொட்டேன்னு சொல்லவே முடியாது.
நீ நற்சாட்சி பெற்றுட்டேன்னு சொல்லி ஆண்டவர் வந்து சீக்கிரமா சொல்ல மாட்டாரு. அப்போ இவங்க அந்த நற்சாட்சி பெறுவதற்காக எவ்வளவு முயற்சி செஞ்சிருப்பாங்க நீங்க பாருங்க, எவ்வளவு முயற்சி செஞ்சிருப்பாங்க பாருங்களேன். அல்லேலூயா, ஆமென். இவங்க அந்த நற்சாட்சி பெறணும்னா மிகவும் கடினம். யார்கிட்ட அந்த நற்சாட்சி பெறணும்னா தேவனிடத்திலிருந்து பெறணும். இப்போ நான் உதாரணத்துக்கு சொன்னேன், அவங்க ஒரு கீபோர்டிஸ்டோ இல்லை ரொம்ப சூப்பர் சிங்கர் அல்லது ரொம்ப சூப்பராக வயலின் வாசிக்கிறவங்க இல்லை கிட்டார் வாசிக்கிறவங்க இல்லை ஒரு காரியத்தில் தேர்ச்சி பெற்ற ஒரு மருத்துவராக இருப்பாங்கன்னா, ஸோ இவங்க என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு ஈடாக இவங்க வேலை செய்யணும். உதாரணத்துக்கு சொல்ல கீபோர்டிஸ்ட்னே வச்சுப்போமே, கீபோர்டிஸ்ட் ரொம்ப அழகாக பியானோ வாசிக்கிறார், ரொம்ப அழகாக வாசிக்கிறாரு. ஒரு பையன் அவர்கிட்ட வரான், வந்து அவர்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறான். ட்ரைனிங் எடுத்தோடனே இந்த கீபோர்டிஸ்ட் இந்த பியானிஸ்ட் என்ன சொல்வார்னா, அவன் வாசிக்கிறதை பார்ப்பார், அவனோட குறைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார். இந்த குறைகள் எல்லாம் சொல்லி 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 அவர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு ட்ரெயின் ஆன பிறகு சொல்வார், பரவாயில்ல நல்லா வாசிக்கிறேன், சூப்பராக வாசிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லுவார். அப்போது இந்த பெரிய ஆள் என்ன சொல்லணும்னா, இவனை பார்க்கணும், இவனை சோதித்து பார்க்கணும், இவன்கிட்ட எவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். பார்த்த பிறகு தான் அவர் சொல்லுவார், ஓகே வெரி குட் நல்லா வாசிக்கிறப்பா அப்படி சொல்லிட்டு சொல்லுவார். அப்போனா இவர்கிட்ட இருந்து இவன் வந்து அந்த நல்ல பேரை, நீ நல்லா வாசிக்கிற அப்படி சொல்லுகிற பேரை எடுக்கணும்னா அதுக்காக முயற்சி செய்யணும், அதுக்காக பாடுபடணும், அதுக்காக போராடணும், அதுக்காக வாழ்க்கையை வாசிக்கணும். அவன் வாழ்க்கையில் அப்படி வாழும்போது தான் அவனோட வாழ்க்கை வந்து ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. ஏன்னா அவர்கிட்ட இருந்து நற்சாட்சி பெற்றிருக்கு, அவர்கிட்ட இருந்து வெரி குட் அப்படி சொல்லி பேர் வாங்கியிருக்கிறான். ஐ மீன் இப்போது நம்ம தேவனிடத்துலேருந்து நற்சாட்சி பெற முடியுமா? யோசிச்சு பாருங்க. அவர் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ வல்லமை உள்ளவர், பரிசுத்தமான தேவன். அவரிடத்துல ஒரு குறையும் நீங்கள் பார்க்க முடியாது. நான் அடிக்கடி இதை யோசிப்பேன். என்னென்னா யோசுவா காலேபியர்கள் வந்து சொல்லும்போது அவர்களை காத்த நிழல் நீங்கிட்டு அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. எகிப்தில் இருந்து புறப்பட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்க இப்போ கானானுக்குள்ளே போவதுக்காக ஆயத்தமாக இருப்பாங்க. அப்போ மோசே 12 கோத்திரங்கள்லேருந்து ஒருவரை செலக்ட் பண்ணி என்ன பண்ணுவார்னா அங்கே கானானுக்குள்ளே அனுப்புவார். வேவு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க நிலத்தையும் அதில் இருக்க ஆசீர்வாதங்களையும் பார்த்துட்டு வரத்துக்காக போவாங்க. போயிட்டு வந்து 10 பேர் வந்து தப்பான ரிப்போர்ட் கொடுப்பாங்க, இவங்க 2 பேர் மட்டும் ரொம்ப நல்ல ரிப்போர்ட் கொடுப்பாங்க. கர்த்தர் ஈஸியாக அவங்கள முறியடிப்பார், நம்ம ஈஸியாக உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொல்லும்போது அவங்க சொல்கிற முக்கியமான வார்த்தைன்னா, இவர்களை காத்த நிழல் நீங்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நிழல் எப்போவுமே கருப்பாக தான் இருக்கும். ஷேடோ, நம்மளுடைய ஷேடோ எப்போவுமே கருப்பாக தான் இருக்கும், கலராக இருக்கவே இருக்காது. ஈவன் தோ உங்கள் மேலே ஒரு கலர் லைட்டு பட்டாலும் நம்மளோட நிழல் எப்படி இருக்குன்னா கருப்பாக தான் இருக்கும். எப்படி இருக்கும்? கருப்பாக தான் இருக்கும். அப்போது இந்த நிழலுக்குரிய அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குன்னா சாத்தான்கிட்ட இருக்கு. நம்ம மேலே படுகிற ஒளி யார்கிட்ட இருக்குன்னா அது தேவனிடத்தில் இருக்கு. அப்போது தேவன் நம்ம மேலே வல்லமையாய் வந்து மகிமையாக இறங்குகிற தேவன். ஆனால் சாத்ரு எப்படின்னா நிழலை போல நம்மகிட்ட தொடர்ந்துகிட்டே தான் இருப்பான். எவனை விழுங்கலாம் சொல்லி காத்துக்கிட்டே இருப்பான். இங்கே யோசுவா சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, அவர் மேலே இருந்த அந்த நிழல் நீங்கிடுச்சு, இப்போ நம்ம அவர்களை பாதுகாத்த நிழல் நீங்கிடுச்சு, நம்ம ஈஸியாக என்ன பண்ணுவோம், அவங்கள முறியடிக்கலாம். அப்போது நான் என்ன சொல்ல வரேன், என்ன முக்கியமான கருத்து என்னென்னா, தேவன் ஒளியாக இருக்கிற இடத்துல நிழலே கிடையாது. அப்போ ஒளியாக இருக்கிற தேவனிடத்துல நீங்க போய் நீங்களும் அதுக்கு நிகராய் நிற்கணும்னா உங்ககிட்ட அந்த அந்த நில அந்த ஒளியத்துக்கு ஏத்த வல்லமை உங்க மேல இருக்கணும். வல்லமைன்னு சொல்வதை விட உங்களுக்கு ஏத்த பரிசுத்தம் உங்க மேல இருக்கணும். அந்த பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது. அப்படின்னா நமக்குள்ளாக பரிசுத்தத்தோட தான் தேவனை நம்ம போய் பார்க்க முடியும். அப்பதான் அவர் சொல்லுவாரு, இஸ் a குட் மேன் அப்படி சொல்லுவார். ஆண்டவர் ஒருவனை பார்த்து குட் மேன் சொல்லுவார்னா யோசிச்சு பாருங்க, அவனோட வாழ்க்கை எவ்வளவு பரிசுத்தமா இருந்தது. இங்க ஆபேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நற்சாட்சி பெற்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அந்த நற்சாட்சி பெறணும், தேவன்கிட்ட இருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். நீங்க படிச்சு முடிச்சோன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நீங்க டாக்டரோ இன்ஜினியரோ எல்லாமே உங்களை சோதித்து பார்ப்பாங்க, எக்ஸாம்லாம் வைப்பாங்க, பல செமஸ்டர் இருக்கும், பல சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்லையும் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணாதான் அந்த சர்டிஃபிகேட் கிராஜுவேஷன் டே அன்னைக்கு உங்க கையில கிடைக்கும். இந்த சர்டிஃபிகேட்டாக தான் ஒவ்வொரு கிறிஸ்துவனும் போராடுறோம். ஆண்டவரே நற்சாட்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறோம். ஆனால் அந்த நற்சாட்சி பெறுவது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்காக நாம் போராடி அந்த நற்சாட்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொள்ளணும்னா என்னென்ன எக்ஸாம் எழுதணும், எந்தெந்த எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுக்கணும், அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சர்டிஃபிகேட் வாங்கணும்னா, ஆண்டவர்கிட்ட இருந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும்னா நம்ம எப்படி வாழணும், எப்படிலாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி சொல்லி இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் பெரிய மெசேஜ் தான். எவ்வளோ சுருக்கமாக நான் சொல்லி இதை முடிக்கிறேன்னு சொல்லி புரியல, ஆனால் எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ முடிச்சிருவேன். ஓகே, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் கண்டிப்பாக முடித்து விடுவேன். நேரம் ஆனாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.
என்ன முக்கியமான நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ரோமருக்கு எழுதின முதலாவது குறிப்பு, ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ரோமர் 9:1-2. எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாய் இருக்கிறது. ஒருவன் நல்லவன் சொல்லி நம்ம அறிந்து கொள்ளணும்னா முதலாவது நமக்குள்ளாக இருக்கிற அந்த மனசாட்சி சொல்லணும், நீ நல்லவன். மனசாட்சி நமக்குள்ளாக இருக்கிற மனசு சொல்லணும், நீ கரெக்டா பண்ணிருக்க, இந்த காரியத்துல நீ தப்பு பண்ணல. இது யார் மூலமாக நம்முடைய மனசாட்சி சொல்லுன்னா, இங்க பாத்தீங்கன்னா, நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையாய் சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாய் இருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்பார். ஆராய்ந்து பார்த்து நமக்கு தெளிவுபடுத்துவார். இதுல நம்ம கரெக்டா நடந்திருக்கும். உங்க குடும்பத்தில் பல பிரச்சனைகள் நடக்கலாம், நீங்க வேலை செய்யற இடத்துல பிரச்சனைகளை பார்க்கலாம். ஸோ இந்த இடங்கள்ல நீங்க செய்கிற வேலைகள்ல நீங்க ஒண்ணு புரிந்து கொள்ளணும், என்னன்னா இந்த காரியத்துல நான் தெளிவா நடந்திருக்கிறேன், இந்த காரியத்துல என் கையில அழுக்கு இல்லை, இந்த விஷயத்துல நான் எந்த தவறும் செய்யலன்னு சொல்லி இது யார் சொல்லணும்னா மற்றவங்க சொல்றதை விட முதல்ல எங்கேருந்து வரணும்னா உங்களுடைய மனசாட்சி உங்களுக்கு விரோதமாய் பேசக்கூடாது, உங்களை பற்றி பேச வேண்டும். அதுவும் யாரோட துணையினால? பரிசுத்த ஆவியானோட துணையினால பேச வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இந்த விஷயத்துல செயல்படலைன்னா நீங்க ஏதோ ஒரு தவற இந்த காரியத்துல நீங்க செய்திருக்கீங்க. இன்றைக்கு உங்க குடும்பத்தில் உள்ள அநேக பிரச்சனைகளை பார்க்கலாம். நீங்க சொல்லுவீங்க, இந்த விஷயத்துல நான் தப்பே செய்யல அப்படின்னு நீங்க சொன்னாலும், நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் கர்த்தருக்கு தெரியும் அப்படின்னு ஈஸியா சொல்லிடுவோம். கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருக்கு வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்படி பல விஷயத்துல நம்ம சொல்லுவோம். சொன்னாலும் இங்க ஒரு விஷயம் நடந்தே ஆகணும். அது என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளாய் கிரியை செய்து அவர் சொல்லணும், இதுல நீ உத்தமன். நம்முடைய முதல் சாட்சி எங்க வரணும்னா, இட் ஹாஸ் டு கம் ஃப்ரம் தி இன்சைட் ஆஃப் அவர் ஹார்ட்ஸ். நம்முடைய உள் மனசாட்சி கான்சியன்ஸ் சொல்லணும், நீ இதுல நல்லபடியா நடந்திருக்க. அப்படி நடக்கலன்னா நம்ம இதுல ஏதோ இடத்துல தவறி விழுந்திருக்கிறோம். வேதாமத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை நான் சுருக்கமாக கடகடன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த குறிப்புக்கு செல்லலாம். யோவானுக்கு எழுதின நிருபம், யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் 8:3-4-5 வசனங்கள். யோவான் 8:3-4-5. அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். இந்த இடத்துல நாம் வாசிக்கிற ஒரு பெண்ணை கையும் களவுமாய் பிடித்து வருகிறாங்க. பிடித்துட்டு வந்த உடனே என்னன்னா, இங்க இயேசு இடத்துல கொண்டு வந்து இப்படிப்பட்ட பெண்ணை நம்முடைய முன்னோர்கள் வழக்கத்தின்படி நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையின்படி இந்த பெண்ணை நம்ம கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இவங்க சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க அப்படி சொல்லி கேட்கிறாங்க. அது மாத்திரமல்ல, இந்த நேரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். இயேசு சாமி கீழே குனிந்து தரையில எழுதி கொண்டிருக்கிறார். அப்போ அவங்க என்ன கீப் ஆன் ஆஸ்கிங், அவரை இயேசு கிட்ட கேட்கிறாங்க. ஓயாமல் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஓயாமல் கேட்டு என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க அப்படி சொல்லி எல்லோருமே கேட்கிறாங்க. அதே நேரத்தில் எல்லாருமே ஆயத்தமா இருக்காங்க, எல்லாரோட கையிலும் கல் இருக்கு. ஒரு வார்த்தை இயேசு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாருன்னா எல்லாரும் கல்லெறிந்து அந்த பிள்ளையோட மண்டையை 2ஆ பொளந்து அங்கேயே கொண்டுடுவாங்க. எல்லாம் ஆயத்தமா இருக்காங்க. ஆயத்தமா இருக்கும்போது 7ஆம் வசனம் வாசிப்போம். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறி கடவன் என்று சொல்லி 8ஆம் வசனம். அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, ஓயாம கேட்டுக்கொண்டிருக்கும் போது, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி, இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு சாமி சொன்ன உடனே அவங்க செய்யறது என்னன்னா, 9ஆம் வசனம், அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர்கள் முதல் சிறியோர் வரை ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றார். ஹல்லேலூயா. இங்க என்ன நடக்குதுன்னா, இயேசு சாமி சொன்ன உடனே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளாய் கிரியை செய்கிறார். அங்க சுற்றி இருந்த கல்லோட வெறியோடு கூட இருந்த மனுஷனோட இருதயத்துல இயேசு சாமி சென்று ஒவ்வொரு இருதயத்தை சுற்றி காமிக்கிறார். நீ இந்த பாவம் செஞ்சிருக்க, இந்த இடத்துல நீ விபச்சாரம் செஞ்சிருக்க, இந்த இடத்துல நீ தப்பு செஞ்சிருக்க, இப்படிலாம் நீ செஞ்சுட்டு கல் எடுத்து ரெடியா நிக்கிறியா அப்படின்னு சொல்லி அவரோட மனசாட்சி நிமித்தம் அவளோடு கூட பேசினபடினாலே அவங்க என்ன பண்றாங்க, கல்லை கீழே போட்டுட்டு போறாங்க. ஹல்லேலூயா. பல இடங்களில் பரிசுத்த ஆவியான நம்மோடு கூட பேசி நம்மளை திருத்தணும் ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ இந்த இடத்துல நான் போயிட்டேன்னா என்ன நடக்கும், என்ன தப்பா நினைச்சிருவாங்க சொல்லி நம்ம விரும்பாப்பா அந்த இடத்துல நின்று இருப்போம்.
இந்த மனுஷங்க கொலை வெறி கொண்ட ஒரு மனுஷங்க தங்களுடைய மனசாட்சி அவரிடத்துல பேசினபடினாலே, இப்போ ஒருத்தன் பேர் வந்து லாசருன்னு வச்சுப்போமே, அங்கே நின்று ஒரு மனுஷனோட பேர் வந்து லாசருன்னு வச்சுப்போமே, அந்த லாசரோட உள்ளத்தில் அந்த மனசாட்சி எப்படி தான் பேசுங்க, ஏய் லாசரு, நீ நேற்று தானே இந்த இடத்துல இப்படி செஞ்ச, இப்படிலாம் பண்ணிட்டு இப்போ நீ பெரிய யோகிய மாதிரி கல்லை தூக்கிட்டு நிற்கிற, எப்படி நீ அடிக்கலாம்? அப்போ முதல்ல கல் அடிச்சுக்க வேண்டிய ஆளு நீ தான். இப்போ என்ன பண்ற, கையில் வச்சிருக்க கல் எடுத்து உன் மண்டையில் நீயே அடிச்சுக்கோ. நான் உதாரணத்துக்கு சொல்றேன் என்ன. அப்போ அந்த மனசாட்சி என்ன சொல்லுதுன்னா, நீ யோகியன் அல்ல, நீ என்ன பண்ற, கல்லை கீழே போட்டுட்டு போ. அப்போ அவங்க சுற்றி கல்லை வைத்திருந்த மக்கள் இருக்கிறாங்க, அதை தாண்டி சிலர் நிற்கிறாங்க. ஒரு மார்க்கெட் பிளேஸ், ஒரு மார்க்கெட்டில் இந்த சம்பவம் நடக்குது. இங்கே ஏசாமியும் அந்த பெண்ணும் நடுவில் இருக்காங்க. சுற்றிலும் வட்டத்தில் எல்லோரும் கல்லை வைத்து கொண்டு நிற்கிறாங்க. அதை தாண்டி சிலர் வேடிக்கை பார்க்குறாங்க. அப்போது இங்கே சுற்றி இருந்த ஜனங்க என்ன பார்க்குறாங்கன்னா, இவர்கள் மனசாட்சியினால் குத்தப்பட்டு இவர்கள் அந்த இடத்துல விட்டு கலைந்து போவதை பார்க்குறாங்க. அல்லேலூயா. அப்போது இயேசுவும் அந்த பெண்ணும் தனித்து இருக்கிறார்கள், அந்த நடுவில் நிற்கிறாங்க. இயேசு சொல்றார், இனிமேல் பாவம் செய்யாது. அந்த பெண்ணும் மனசாட்சியினால் குத்தப்பட்டு இனிமேல் பாவம் செய்யக்கூடாது, என்னை ரட்சகர் ரட்சித்து விட்டார், என் பாவங்கள் எல்லாம் கழுவி விட்டார், இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி அவளும் தன்னுடைய மனசாட்சியினால் குத்தப்படுகிறார். பல சூழ்நிலையில நமக்கு முதல் சர்டிஃபிகேட் எங்கேருந்து வரணும்னா, நம்ம உள்ள இருந்து வரணும். நீங்க பார்த்தா பிரிண்டர் பார்ப்போம், அந்த பிரிண்டர் கிட்ட இருந்து நம்ம என்ன டைப் பண்றோமோ அது வந்து வெளியே வரும். என்ன வரும், நீங்கள் ஒரு டிசைனோ இல்லை ஒரு சப்ஜெக்டோ நீங்கள் டைப் பண்ணி பிரிண்ட்டுன்னு அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த பில்லோ அந்த மிஷின்லேருந்து பில்லோ இல்லை நீங்கள் போடுகிற காரியங்களோ வெளியே தள்ளும். அதே போல் தான் நம்ம மனசாட்சி, உள்ளே நம்ம போட்டு என்ன பிரிண்ட்டுன்னு கொடுக்குறோமோ அது அப்படியே வெளியே தள்ளிடும். உள்ளே அழுக்கு இருந்தால் யூ ஹாவ் a bad thing in your heart அப்படி சொல்லி வந்துடும். நீங்கள் பரிசுத்தவான், நீங்கள் இந்த காரியத்தில் உங்கள் கையில் அழுக்கலை அப்படி சொல்லிச்சுன்னா உங்கள் மனசாட்சி கரெக்டாக ரிப்போர்ட் கொடுத்துரும். அல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை கூட நான் காமிக்கிறேன். 1 சாமுவேல் 24:5 தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. இந்த இடம் நல்லாவே நமக்கு தெரியும், இங்க சவுல் வசமாய் மாட்டிக்கொண்ட ஒரு இடம். இந்த இடத்துல நினைச்சிருந்தானா தாவீது ஈஸியாக லகுவாக சவுலை கொன்று விடலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அப்போ தாவீது அந்த சால்வையோட தொங்கலை அறுத்து கொண்டு இருக்கும் போது பலர் என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் உனக்கு கரெக்டான நேரம், இந்த நேரத்துல இங்க சவுலை கொண்டுடலாம், இதுக்கப்புறம் நமக்கு இந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி தாவீதோடு கூட பல வார்த்தைகள் அவனுடைய இருதயத்துல அவனுடைய காதுல கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அந்த கேட்டு கொண்டு இருக்கும் போது கூட தாவீது பண்ணா, ஓகே ஒரு அடையாளத்தையாச்சும் எடுத்துட்டு போலாம் சொல்லி சவுலோட சால்வையின் தொங்கலை கட் பண்ணி எடுக்கிறான். கட் பண்ணி எடுக்கும்போது அங்க பாத்தீங்கன்னா, அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. பல குற்றங்களை நம்ம செய்யும் போது, சில சம்பவங்களை நம்ம செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்ம அறியாமையே நம்ம மனசு படன்னு அடிக்கும், துடிக்கிறது, நம்ம இருதயம் துடிப்பதை நம்ம கேட்போம். இங்க தாவீது பெரிய தப்பு செய்யறதுக்கு உள்ள மனசுல இடம் கிடையாது. ஆனால் அவன் செய்த அந்த சின்ன காரியத்தை கூட அவன் உத்தமனா இருக்கணும் சொல்லி என்ன பண்றான், அந்த சால்வையின் தொங்கல் மட்டும் ஒரு அடையாளத்துக்காக எடுத்து செல்லுகிறான். தேவன் தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் மேல நான் கை போடக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல ரொம்ப திட்டவட்டமாய் நின்ற தாவீது. 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் அப்படியே வாசிங்களேன். அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியே நடந்து போனான். பாருங்க, சுத்தி இருந்த ஜனங்களும் ரெடியா இருக்காங்க சவுலை கொல்வதற்காக. இவன் தன்னுடைய மனசாட்சினாலே பேசப்பட்டதுனால, ஆவியானவர் தன் உள்ளத்துக்குள்ளாக பேசினபடினாலே யாரையும் கிட்ட விடல, யாரையும் கொலை செய்ய விடல, யாரையும் கிட்ட நெருங்க விடல. தாவீதும் சவுல் மேல கை போடல. பல இடங்களில் பரிசுத்த ஆவியை நம்மோடு கூட பேசுகிற ஒரு இடம் தான் நம்முடைய மனசாட்சி. அல்லேலூயா. இந்த வேளையில ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருந்த ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே பல நேரங்களில் இந்த மனசாட்சிக்கு விரோதமாக நான் செயல்பட்டு விட்டேன் ஆண்டவரே, பல இடங்களில் ஆண்டவர் உமக்கு பிடிக்காத காரியங்களை நான் செஞ்சு விட்டேன் ஆண்டவரே. பாருங்க, மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில்
59-60 வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 26:59-60. பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை. கடைசியிலே 2 பொய் சாட்சிகள் வந்து. இந்த இடத்துல என்ன பண்றாங்க, இயேசு மேல ஒரு பொய் அக்யூசேஷன் கொடுக்கணும் சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறாங்க. ஜனர் எல்லாரையும் வாங்க 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 வாங்க, இவர் எப்படியா சிலுவையில் ஏற்றணும், அதுக்காக நாங்கள் பொய் சாட்சிகளை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் எடுத்து விடுங்க, இவர் மேல பழிகளை போடுங்க அப்படி சொல்லி சொல்றாங்க. அவங்களும் நிறைய ஜனங்க இங்க பார்த்தீங்கன்னா 59 வசனம், பிரதான ஆசிரியர் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு அநேக பொய் சாட்சிகளை தேடினார்கள். ஒவ்வொரும் அகப்படவில்லை. அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஓயவில்லை. கடைசியிலே 2 பொய் சாட்சிகள் வந்தது. அந்த பொய் சாட்சி வந்ததுன்னு சொல்லி வந்திருக்கு. அது பொய் சாட்சினே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அதை வாசிக்கும் போது நமக்கே பாவீங்களே, இதெல்லாம் ஒரு சாட்சியாக போய் கொண்டு போய் வச்சிருக்கீங்களே, 3 நாள்ல தேவாலயத்தை இடித்து 3 நாள்ல கட்டிடுவேன்னு சொல்றதுலாம் ஒரு சாட்சியா? தேவகுமாரன் சொல்றது ஒரு சாட்சியா? பொய் சாட்சியா? அதுதான் அந்த இடத்துல வைத்து இயேசுவை சிலுவைக்கு ஏற்றுவதற்காக இவங்களை அழைத்து செல்றாங்க. அது நேரத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக என்னோட குறிப்பு என்னன்னா, பொய் சாட்சி சொன்னதல்ல, இந்த பொய் சாட்சி தன் மேலே வரும்போது கூட இயேசு சாமி அந்த இடத்துல மனசு உடைஞ்சு போகல. ஏன்னா அவருக்கு நன்றாக தெரியும், இது என் மேல வைக்கிற இந்த பொய்யான சர்டிபிகேட்டு செல்லுபடி ஆகாது. நான் சிலுவையில் ஏறணும், தேவனோட சித்தம் தான். ஆனா இவர்கள் சொல்லுகிற இந்த குற்றச்சாட்டை வைத்து என்னோட உள்ளம் பதைக்காது, என்னோட உள்ளத்துல நான் கலங்க மாட்டேன், என் உள்ளத்துக்குள்ளாக படபடப்பு ஏற்படாது. அது தொடர்ந்து 3ஆம் வசனத்தை வாசி, 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கென்ன, அது உன் பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு நான்று கொண்டு செத்தான். இந்த இடத்துல 2 பேரை நம்ம பார்க்கிறோம். ஒன்று இயேசு கிறிஸ்து, இன்னொன்று யூதாஸ் காரியோத். இயேசு கிறிஸ்து மேல பொய் சாட்சி வரும்போது அவருக்கு எந்த ஒரு மனஸ்தாபமும் ஏற்படலை. அவருடைய மனசாட்சி நீ உத்தமன் சொல்லி ஆவியானவரால் பலப்படுத்தப்படுகிறார். ஆனா இங்க யூதாஸ் காரியத்து குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லி மனசுக்குள்ளாக வேதனைப்பட்டு என்ன பண்றாருன்னா, 3ஆம் அதிகாரம், அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மர ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசிரியரிடத்திலும் மூப்பரிடத்திலும் திரும்ப கொண்டு வந்தான். அப்போ அவன் மனசுக்குள்ளாக ஐயோ, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேனே, குற்றமில்லாத இயேசு கிறிஸ்துவை சிலுவையை ஏற்றுவதற்காக நான் உதவி செஞ்சுட்டேனே அப்படி சொல்லி தன் உள்ளத்துக்குள்ளாக குத்தப்பட்டபடியினால அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்துட்டு போறான். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் செய்த ஒவ்வொரு தப்பிதங்களையும், நீங்கள் செய்த ஒவ்வொரு குற்றங்களையும் இந்த வேளையில் உங்களோடு கூட பேசி கொண்டு இருப்பார். பல சூழ்நிலையில் நீங்கள் செய்த காரியங்கள் உத்தமம் என்று சொல்லி நீ நினைத்து கொண்டிருந்த இடத்துல ஆண்டவர் இந்த வேளையில உங்களுக்கு தெளிவுபடுத்துவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா இந்த இடத்துல நம்ம 21 நாட்கள் என்ன ட்ரை பண்ணோம்னா, நம்மை புதிதாக்குகிற தேவன் என்று சொல்லி நாம் அவரிடத்துல காத்து இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை புதிதாக்கி கொண்டு இருக்கிறார். இதை யாரையும் குற்றப்படுத்துவதற்காக அல்ல, யாரும் நியாயம் தீர்ப்பதற்காக அல்ல, நான் உத்தமன் நீ உத்தமன் அல்லன்னு சொல்வதற்காக அல்ல. தேவனிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்தபடினாலே தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். அந்த பேசுவது என்னன்னா, இந்த இடத்துல நீ தப்பு செஞ்சிருக்க, திருத்திக்கொள். அல்லேலூயா. நீதிமொழிகள் 28:1 நாம் வாசிக்கிறோம், ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள். இங்க இந்த வசனம் அப்படியே ஜீசஸ்க்கும் யூதாஸ் காரியத்துக்கும் பொருந்தும். இங்க பாருங்க, ஒருவனும் தொடாதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள். யாரும் யூதாஸ் காரியத்தை போய் சொல்லல, நீ தப்பு செஞ்சிட்டேன்னு சொல்லல. நீதிமான்களே சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். இங்க இயேசு சாமி எப்படி இருக்கானா, தைரியமா இருக்கிறார். He is ready to accept the cross. ஆனா யூதாஸ் காரியத்தை யாரும் யூதாஸ் காரியத்துக்கிட்ட போய் சொல்லல, நீ தப்பு செஞ்சிட்டப்பா அப்படி சொல்லிட்டு சொல்லவே இல்லை. குற்றமில்லாத ரத்தத்தை நீ காட்டி கொடுத்துறியன்னு சொல்லவே இல்லை. தன்னோட மனசாட்சியினால் குத்தப்பட்டபடினாலே அவன் சாவுக்கு நேராக ஓடி போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நல்ல சாட்சி உங்களுடைய இருதயத்திலிருந்து வருகிறது? எத்தனை இடத்துல நீங்க வாழ்ற பகுதியில, நீங்க செய்கிற இடங்களில், நீங்க போகிற இடங்களில், நீங்க செய்த சில தவறுகள் மத்தியில் எத்தனை பேருக்குள்ள அங்கே ஆண்டவர் பேசுகிறார். நீ கரெக்டாக செஞ்சுட்டு அப்படி சொன்னார்னாலே பெரிய விஷயம். உங்க மனசாட்சிட்ட கேளுங்க. என்ன
கர்த்தரிடத்தில் சாட்சி பெறுவதற்கு முதலாவது நம்முடைய மனசாட்சியிலிருந்து சர்டிபிகேட் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனாயும் இருக்க வேண்டும். புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனாய் இருக்க வேண்டும். புறம்பானவர்களின் நற்சாட்சி. இந்த புறம்பானவர்கள்னா யாருன்னா, உங்களை சுத்தி இருக்கிற சர்ச்சில் இருக்கிற உங்களை சுத்தி இருக்கிற விசுவாசிகள் அல்ல. புறம்பானவர்கள்னா உங்க சர்ச்சை விட்டு வெளியே இருக்கிற அவிசுவாசிகள் இடத்துல நற்சாட்சி பெறணும். இது எவ்வளவு கடினம் தெரியுமா? உங்க வீட்டுக்குள்ள சாட்சி வந்துடலாம், ஆனா உங்க வீட்டை விட்டு வெளியே சாட்சி வருமா? கஷ்டம். வீட்டுக்குள்ளாக சாட்சி ஈஸியா வந்துடும், ஏன்னா உங்களை நேசிக்கிறாங்க, உங்களுக்கு நல்ல சாட்சி கொடுத்துருவாங்க. ஆனா வீட்டுக்கு வெளியே இருந்து புறம்பானவர்களிடத்திலிருந்து நற்சாட்சி பெறணும். புறம்பானவர்களிடத்திலிருந்து நற்சாட்சி பெற வேண்டும். அதே அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்களேன். ஆகையால் கண்காணியானவன் வசனத்தை எடுங்க. இப்போ ஒரு பெரிய லிஸ்ட் வாசிக்க போறோம். பெரிய லிஸ்ட், ஆல்மோஸ்ட் 16-18 நினைக்கிறேன். இந்த 18ல இது கேட்கிற நம்மள அநேக பேர் சொல்றதை விட யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. நீங்களும் கிடையாது, நானும் நிச்சயமா கிடையவே கிடையாது. ஏன் சொல்றேன்னா, இதுல வாசிக்கும் போது இதுல குறிப்பிட்டப்பட்ட கட்டளைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கடினம். அந்த இடத்துல நாம் கண்டிப்பா வாங்கவே முடியாது. அந்த லிஸ்ட் தான் நான் வாசிக்க போறோம். நீங்க உங்க வேதாமத்துல இந்த பகுதியை நீங்க மார்க் பண்ணி வைங்க. ஏன்னா அடிக்கடி நம்மை சோதித்து பார்த்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு வசனம். டெய்லி கூட செக் பண்ணுங்க, இல்ல வாரத்துக்கு ஒரு முறை செக், அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்காச்சும் செக் பண்ணும். இந்த இடத்துல நம்ம ஏதாவது வீக்கா இருக்குமா, இந்த இடத்துல நாம் தவறி போயிருக்குமான்னு சொல்லி. இது யாருக்குன்னா, கண்காணியானவனுக்கு. கண்காணியானவன்னா பிஷப்மார்கள், ரெவரன்மார்கள், அந்த தகுதியில வரணும்னா இந்த குவாலிட்டிஸ்லாம் வேணுமா? இப்ப வாசிப்போம், நல்லா கவனிங்க. 2ஆம் வசனம். ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதையுள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் யோக்கியதையுள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாயிருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். இதுல எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் இதுல எல்லாவற்றிலும் பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியும்? மறுபடியும் ஒரே வாட்டி செக் பண்ணிடுமா? ஒவ்வொன்றா பார்ப்போமா? அப்படியே அந்த வசனம் அங்கே இருக்கட்டும், வாசிங்க. ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும், குற்றஞ்சாட்டப்படவனாக ஒரே மனைவியை உடைய புருஷனும், 2 ஜாக்கிரதையுள்ளவனும், 3 தெளிந்த புத்தியுள்ளவனும், 4 யோக்கியதையுள்ளவனும், 5 அந்நியரை உபசரிக்கிறவனும், 6 போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். 7 அவன் மதுபான பிரியனும் 8 அடிக்கிறவனும் 9 இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் 12 பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து 13 தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் 14 தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். 16 காரியங்கள். இதுல நம்ம எல்லாத்தையும் எழுதிட்டு இது பின்பாக செய்தி முடிந்த பின்பு எல்லாத்தையும் எழுதுங்க. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் 4ஆம் வசனத்தை அப்படியே ஒவ்வொரு பகுதியா எழுதுங்க. ஒவ்வொரு லைனா எழுதுங்க, பிரிச்சு எழுதுங்க. எழுதிட்டு நீங்க இதுல எத்தனை காரியத்துல கரெக்டா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுங்க, டிக் போடுங்க. அப்போ உங்க மனசாட்சி சொல்லும், இதெல்லாம் நீ கரெக்டா இருக்க, இதெல்லாம் நீ வீக்கா இருக்க, இதுல நீ தப்பு செய்யற அப்படின்னு சொல்லுச்சுன்னா, முதலாவது நீங்க அதுல என்ன செய்யணும்னா, யூ ஹாவ் டு கரெக்ட் யுவர் செல்ஃப். நீங்க முதலாவது உங்களை திருத்தி கொள்ளுங்க. உங்களைன்னு சொல்றத விட நம்மை நாம் திருத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7ஆம் வசனம். அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். ஆமென். புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனாய் இருக்க வேண்டும். புறம்பானவர்களால், outside the church, outside the believers, outside the family. இங்க இருந்து சாட்சி நமக்கு வரணுமா? இப்படி வந்தா
ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நீங்க ஓகேன்னு வச்சுக்கலாம், மனசாட்சினால் நீங்க குத்தப்படாதவர்களா நீங்கள் இருப்பீர்களானால், இப்போ மற்றவங்க இடத்துல இருந்து இந்த நற்சாட்சி வரணும். எத்தனை பேருக்கு இந்த நற்சாட்சி மற்றவங்க கிட்ட இருந்து வரும்? உங்ககிட்ட இருந்து கூட சில நேரத்தில் இந்த 16 பாயிண்ட்ல வந்துடும். ஆனா மற்றவங்க உங்ககிட்ட கொடுப்பாங்களா? யோசித்து பார்க்க வேண்டிய காரியம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவாங்களா நம்மளை பத்தி, இவனா பேருக்கு தான் பைபிளை தூக்கிட்டு போறான், ஆனா வாயை திறந்துட்டானா முடிஞ்சு போச்சு. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், ஆச்சரியப்பட்டிருக்கேன். என் போதகரில் பார்த்துருக்கேன். சில பாஸ்டரோட பேரே பார்த்தீங்கன்னா ரவுடி பாஸ்டர்னு சொல்லுவாங்க. அவர் வெள்ளை சட்டை போட்டால் பாஸ்டர் மாதிரி இருப்பார், ஊழியக்காரர் மாதிரி இருப்பார், விசுவாசி மாதிரி இருப்பார். அந்த சட்டையை கழட்டிட்டா அவ்வளோதான், அவரோட செயல்பாடுகளே வேற மாதிரி மாறிடும். இது நான் சொல்கிறவங்களை மாற்றணும், எல்லோருக்குமே, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எல்லோருமே நம்ம அந்த தகுதி, அந்த ஸ்தானத்துக்கு வந்தோன்னே ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட்னு சொல்லுவோம். இந்த புல்பிட்டில் நின்ன உடனே சபைக்குள்ளாக வந்தோன்னா அப்படியே நம்மள மாதிரி ஒரு வர்ஷிப் லீடரை, வர்ஷிப் பண்ணுறவங்களை, ஆராதனை செய்கிறவர்களை, தேவனை துதிக்கிறதுல, ஜெபிப்பதில், இவர் பேரை சொல்லி இவர் ஜெபிப்பார்னு சொன்னால் அவர் அழகா வார்த்தைகள்லாம் கோர்த்து வசனங்கள்லாம் ஆட் பண்ணி சூப்பராக ஜெபித்து முடிப்பார். ஆனால் வெளியே போய் நின்று நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் வாழ்கிற இடத்துல, நீங்கள் பிஸ்னஸ் செய்கிற இடத்துல, நீங்கள் மற்ற இடத்துல பேசுகிற விதத்தில் உங்களுக்கு நற்சாட்சி இருக்கா? புறம்பானவர்கள் உங்களை குறித்து நற்சாட்சி சொல்வார்களா? சரி, இப்போ சுருக்கமாக யாரெல்லாம் நற்சாட்சி எப்படி பெற்றுக்கொண்டான்னு சொல்லி பார்ப்போம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9:12. அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். இந்த இடத்துல சவுல் கீழே கிடக்கும்போது, தமஸ்குக்கு போற வழியில கீழே கிடக்கும்போது, இயேசு சவுல் இடத்துல சொல்ற காரியம் தான், அனனியா என்னும் பேர் உள்ள மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தன் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கும் தரிசனம் கண்டான் என்றார். இப்போ இந்த அனனியாவை குறித்து வேதாமம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, அப்போஸ்தலர் 22:12. அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தியுள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்னும் ஒருவன். இங்க பாருங்க, அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்றும் ஒருவன். அப்போ அனனியா எங்க சாட்சி பெற்றிருக்காருன்னா, தான் வாழ்கிற பகுதியில, தான் வாழ்கிற ஜனத்தின் மத்தியில நற்சாட்சி பெற்ற ஒரு மனுஷன், புறம்பானவர்களிடத்திலிருந்து சாட்சி. அதனால்தான் இயேசுசாமி இந்த அனனியாவை அனுப்புகிறார், அனனியாவை பயன்படுத்துகிறார். ஆண்டவர் பயன்படுத்துகிற பாத்திரமா நீங்கள் மாற வேண்டும் என்றால் நற்சாட்சி பெறணும். இன்னொரு இடத்துல நான் காண்பிக்கிறேன், 3 யோவான் 1:12 வாசிப்போம். தேமேத்திரியோ எல்லாராலும் நற்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய்யென்று அறிவீர்கள். ஆமென். நேரம் இல்லை, நான் கடந்து போகிறேன். இந்த மனுஷன் எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்திலும் நற்சாட்சி பெற்றவன், நாங்கள் சாட்சி கொடுக்கிறோம் என்று சொல்லி ஜனங்க சாட்சி கொடுக்குறாங்க. கொர்நேலியை குறித்து நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் 10:22 வாசிக்கிறோம். அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லோரும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனால் தேவயத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். இந்த இடத்துல பாருங்க, 100க்கு அதிபதிக்கு என்ன சாட்சி வருதுன்னா, நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவனும். ஜனங்க நம்ம எத்தனை பேர் சொல்லுவாங்க, இவன் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா கிறிஸ்துவர்கள் சொல்லி நம்ம சொன்ன உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்கலாம் கிறிஸ்தவங்கப்பா, பொய் சொல்ல மாட்டாங்க, கிறிஸ்தவங்கப்பா அப்படி செய்ய மாட்டாங்க, கிறிஸ்தவர்கள்ப்பா அப்படி பண்ண மாட்டாங்க அப்படி சொல்லி நிறைய பேர் சொல்வதை நான் கேட்டிருக்கேன். அவன் கிறிஸ்டியன்ப்பா அப்படிலாம் செய்ய மாட்டான் அப்படி சொல்றதை கேட்டிருக்கேன். ஆனா இப்போ அவனா கிறிஸ்துவனா சொல்லிப்பான், ஆனா அவன் பண்றதெல்லாம் ஒரு மோசமான காரியம், ஒரு சாதா மனுஷனை விட இவன் மோசமா செய்வான் அப்படின்னு சொல்ற காலங்கத்துக்குள்ள நாம் இருக்கிறோம். கிறிஸ்தவர்களோட பேரை நாமே கெடுத்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இங்க இன்னொரு பெண்ணை குறித்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் 9:36. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபீத்தாள் என்னும் பெயருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளிலும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லோரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். என்னன்னா, இவன் மரிச்சு போயிட்டா. மரித்து போன பிறகு பேதுரு அங்கே செல்லுகிறார். அப்போ அந்த ஸ்திரீ செய்த
நல்ல காரியங்களை என்ன பண்ணாங்க, அங்க சுற்றி இருந்த அந்நிய ஜனங்கள் வந்து அவர்களுக்கு சாட்சி கொடுக்கிறார்கள், காண்பிக்கிறாங்க. பாருங்க இப்படிலாம் இந்த மனுஷன் செஞ்சா. ஆனா நிறைய பேரோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இந்த சாவுல வந்து சாட்சி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்கள மாதிரி பொய் சொல்ற ஆட்கள் நிறைய பேரை பார்க்கவே முடியாது. சாவுல தான் எடுத்து விடுவாங்க கட்டுக்கதைகள். ஏசாமி மேல வந்து சொன்ன மாதிரி பொய் சாட்சிகள் வருகிற அதிகமான இடம் வந்து இந்த சாவுல, ஃபியூனரல் வீட்டில். விசேஷமா அந்த கணக்கு வச்சிருப்ப 16ஆம் நாள், 3ஆம் நாள், 40ஆம் நாள் அன்னைக்கு நடக்கும். போய் ஒரு பயங்கரமா குடிக்கிற ஒரு மனுஷனா இருப்பாங்க. வந்து சொல்லுவாங்க, இந்த மனுஷன் எவ்வளவு நல்ல மனுஷன் தெரியுமா, எவ்வளவு அன்பான மனுஷன் தெரியுமா, பொண்டாட்டி அடிக்காத மனுஷன் தெரியுமா, அவ்வளவு பாசமான மனுஷன், இந்த மனுஷனை இழந்து நாங்க தவிக்கிறோம் அப்படி சொல்லி அநியாயமா போய் சொல்றேன்னு அவங்களுக்கே தெரியும். ஆனாலும் பப்ளிக் ஸ்பீக்கிங் சொல்லிட்டு பொதுவா பேசுறோம்னு சொல்லிட்டு அடிச்சு விடுவாங்க கதைகளை. ஆனா வேதாமத்தில் குறிப்பிட்டப்பட்ட காரியங்கள் வந்து பொய்யா இருக்கவே இருக்காது. என்ன சொல்லுதுன்னா, அப்பொழுது விதவைகள் எல்லோரும் அழுது தொற்கால் எங்களோடு தங்களோடு கூட இருக்கையில் செய்திருந்ததும் அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சாட்சிகள் நம்முடைய மரணத்துல வருமா? இப்படிப்பட்ட சாட்சிகள் புற ஜனங்கள் வந்து நமக்கு சொல்லுவாங்களா? சபையிலேருந்து வந்துடும், வேற வழி இல்லை. உங்க பாஸ்டர் வந்து உங்களுக்கு ப்ரேயர் பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அன்னைக்கு ஒரு பாஸ்டர் இப்படி சொல்ல கேட்டேன், நீ சபைக்கு வரியோ இல்லையோ, உங்ககிட்ட இருந்து காசை வாங்கி காணிக்க வாங்கியிருக்கேன், அதுக்காக உன் ஃபியூனலுக்கு நான் வந்து தான் ஆகணும், வேற வழி இல்லை, அதனால வந்து உனக்காக ஜெபம் பண்ணி தான் போவேன். ஆனால் நீ மேலே போனோம் தான் உனக்கு தெரியும், நான் பண்ண ஜெபம் உனக்கு வேலையே ஆகாது, என் கடமைக்கு நான் செஞ்சுட்டு போகிறேன், அவ்வளோதான். பலரோட வாழ்க்கையில் இது உண்மையாகி மாறும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை புதிதாக்குற ப்ராசஸில் நம்ம அழைத்து கொண்டு போகிறார். இது நீங்கள் கெட்டவங்க, நான் உத்தமனோ, இல்லை நான் கெட்டவனோ நீங்கள் உத்தமனோ அப்படி சொல்ல வரதுக்காக இல்லை. நாம் எல்லோருமே பாவியாக இருக்கோம். நம்மை புதுப்பிக்கிற தேவனாக இருக்கிறபடினாலே நாம் இதை ஆராய்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென், ஆமென். இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். லூக்கா 7ஆம் அதிகாரம் 3-5. சீக்கிரம். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து 2ஆம் அதிகாரத்திலிருந்து 2ஆம் வசனத்து 7:2. அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாய் இருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். இங்க பாருங்க, என்னன்னா ஒரு 100க்கு அதிபதி வீட்டில் ஒரு வேலைக்காரன் சுகவீனமாய் இருக்கிறான். இந்த 100க்கு அதிபதி யாருன்னா ஒரு ரோமானியன். இது ரோமன், யூதர் கிடையாது, ரோமர். ரோமர் எப்பொழுதுமே யூதர்கள் மத்தியிலே தவறான மனுஷர்களாய் பார்க்கப்படுவாங்க. ஏன்னா ரோமர்கள் வந்து யூதர்ல நசுக்கிறாங்க, ஒடுக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஒடுக்கிற சமுதாயத்திலிருந்து வந்த ஒரு மனுஷனை குறித்து இங்க யூதர்கள் என்ன சாட்சி கொடுக்கிறாங்கன்னா, அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவரை குறித்து வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்வதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான், நீங்க அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அவன் எல்லா தகுதியும் இருக்குப்பா. யாரு சொல்றா? ஒரு ரோமனை குறித்து இங்க யூதர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். இது ஈஸியா இந்த சாட்சி வரவே வராது. ஆனா இந்த மனுஷனுக்கு வருதுன்னா, அப்ப பாருங்க, அந்த மனுஷன் தேவனை அறியாத இருந்த மனுஷனா இருந்தாலும் இந்த இடத்துல அவனுக்கு ஒரு நல்ல பெயர் அந்த இடத்துல இருக்கு. அல்லேலூயா. நற்பெயரை அவனை காத்து கொண்டான். அல்லேலூயா. மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திற்கு உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆமென். உலகத்திலேயே மிகப்பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டுமென்றால் இதுதான் பெரிய ஆசீர்வாதம். நான் மறுபடியும் வாசிக்கிறேன். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா மேன்மைப்படுத்தும்படி. உலகத்துல வாழ்ற மனுஷங்க உங்களை குறித்து பிதாவுக்கு நன்றி சொல்லணுமா? உங்களை வைத்து, ஆண்டவரே இந்த மனுஷனை கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்லி தேவனுக்கு நன்றி செலுத்தணுமா? இந்த மனுஷனோட வாழ்க்கை எங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்ததுன்னு சொல்லி தேவனுக்கு நன்றி செலுத்தணுமா? என்ன சொல்லணுமா? இந்த மனுஷனை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே, இந்த மனுஷனை அறிமுகப்படுத்துறதுக்காக நன்றி ஆண்டவரே, இப்படிப்பட்ட மனுஷன் எங்க வாழ்க்கையில வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்க பிள்ளைகள் சொல்வதை காட்டிலும் தேவன் எதை எதிர்பார்க்கணும்? புறஜாதியார்கள் சொல்வதை தேவன் எதிர்பார்க்கிறார். சபைக்குள்ளாக இருக்கிறவங்கள, ஃபேமிலிக்குள்ளாக இருக்கிறவங்கள, வீட்டுக்கு வெளியே இருக்கிற அந்நியர்கள் நம்மளை குறித்து சொல்லணுமா? அல்லேலூயா. முதல்ல என்ன சொன்னேன்? மனசாட்சி. இரண்டாவது
புறம்பானவர்கள் நமக்கு நற்சாட்சிகளை கொடுக்கணும். மூன்றாவது சாமுவேல் 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். இப்போதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார். நானோ கிழவனும் நரைத்தவனும் ஆனேன். என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள். நான் என் சிறுவயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன். இதோ இருக்கிறேன். கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கிக் கொண்டு கண் சாடையாய் இருந்தேன் சொல்லுங்கள். அப்படியுண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். இங்க என்ன நடக்குதுன்னா, நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சாமுவேல் தீர்க்கதரிசி எல்லா ஜனங்களும் சபையில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு அவளுக்கு முன்பாக கேட்கிற ஒரு காரியம்னா, கர்த்தர் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறவருக்கு முன்பாக என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். என்ன சொல்ல? ஓப்பன் சேலஞ்ச். நான் உங்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணியிருக்கேனா, ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு அநியாயம் செஞ்சிருக்கேனா, ஏதாவது ஒரு விதத்தில் உங்ககிட்ட இருக்க பொருளை அபகரித்து கொண்டனா, உங்கள் பொருள் மேலே இச்சையாக இருந்திருக்கனா, உங்கள் எழுதுகளை எடுத்துக்கொண்டனா, உங்கள் வீட்டில் இருக்க பொருள் மேலே இச்சையாக இருந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி முயற்சி செய்திருக்கனா, அப்படி ஏதாவது ஒன்று இருந்தால் சொல்லுங்க, அதை நான் திருப்பி கொடுத்துறேன். முதலாவது நம்முடைய மனசாட்சி நம்மை குறித்து சொல்ல வேண்டும். இரண்டாவது நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள், புறம்பாய் இருக்கிற ஜனங்கள் நமக்கு சொல்ல வேண்டும். மூன்றாவதாக நம்முடைய சபை சொல்லணும், நம்ம வீட்டில் சொல்லணும். அல்லேலூயா, ஆமென். இங்க சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, சபை எல்லோரும் கூடி வர செய்து அவங்க கிட்ட கேட்கிறாரு, நான் ஏதாவது பண்ணியிருந்தேன்னா சொல்லுங்க. ஓப்பன் சேலஞ்ச். நான் ஏதாவது பண்ணியிருந்தா சொல்லுங்க. யாரும் வாய் திறக்கல. அல்லேலூயா. இதே நான் பவுல் சொல்லுகிறத கேளுங்க. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 2:10. விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. என்னன்னா, நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்து கொண்டோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. இந்த டெஸ்டிமனி நமக்கு வேணும், முக்கியமா வேணும். என்ன வேணும்? இந்த டெஸ்டிமனி, இந்த சாட்சி நமக்கு வேண்டும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோட நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோட நடந்தோம் என்று எங்கள் மனதை எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எங்கள் மனது எங்களுக்கும் சொல்லும் சாட்சியே எங்களுக்கு புகழ்ச்சியா இருக்கு. பவுல் பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. எங்கள் மனது சொல்லும் சாட்சியே எங்களுக்கு புகழ்ச்சியாய் இருக்கிறது. இது போல செய்யாத ஒரு மனுஷன் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டங்கூடுகிற ஸ்திரீகளோடு சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லோரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே, வேண்டாம். நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாய் இருக்கிறீர்களே. 2 பிள்ளைகள் உண்டு. ஏலிக்கு 2 பிள்ளைகள் உண்டு. இவர்கள் இந்த 2 பிள்ளைகள் எங்கன்னா சர்ச்சிலே ட்ரெயின் ஆனவங்க, சர்ச்சிலே வளர்ந்தவங்க, சபையில் எல்லாராலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், எல்லாருக்கும் முன்பாக நிற்கிற ஒரு பிள்ளைங்க. ஆனா இவங்களுக்கு எங்க சாட்சி இல்லைன்னா, சபைக்குள்ளேயே சாட்சி இல்லை, வாழ்ற இடத்துல சாட்சி இல்லை, வாழ்ற ஊர்ல சாட்சி இல்லை. இன்றைக்கு பலர் எந்த இடத்துல நம்ம வளர்ந்தோமோ அந்த இடத்துல சாட்சியே இல்லை. சாட்சி இல்லாத ஒரு சூழ்நிலை. எதனால ட்ரைனிங் ஆனாங்களோ அந்த இடத்துலக்கே துரோகம் செய்யறது. ஆண்டவர் என்ன இந்த இடத்துல தான் ஆசீர்வதித்தார் ஊருக்கு சொல்லுவோம், ஆனா மறைமுகமாக பல இடத்துல பல காரியங்களை செய்து வருவோம். இது எப்படின்னா, வளர்த்து விட்டவங்க முதுகிலே குத்துறது. யார் இடத்துல நன்மை பெற்றுக் கொண்டார்களோ அதே இடத்துக்கு துரோகம் செய்வது. சபையிலேருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க, ஆனா சபைக்கே தீங்கு செய்ய ஆரம்பிச்சாங்க. தேவனிடத்துல நன்மை பெற்றுக்கொண்டாங்க, தேவனுக்கு திருப்பி தேங்க்ஸ் கொடுக்கல, தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், பல சூழ்நிலையில நாமும் இதே கேட்டகரியில ஒரு இடத்துல வந்து போயிட்டே இருப்போம். இன்னைக்கு சபைக்குள்ளாக பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டைகள் வருகிறது.
சபைக்குள்ளாக இருக்கிறவள் அவள் மேல கேஸ் போட்டுக்கிறாங்க. இப்படிலாம் பண்ணிட்டோம், இப்படிலாம் செஞ்சிட்டோம் அப்படி சொல்லி சபைக்குள்ளாக இருக்கிற மேலே கேஸ், சபைக்கு விரோதமாக கேஸ். இது போல பல இடங்கள்ல இந்த காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இன்னைக்கு நல்லா தெரிந்து கொள்வோம், ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்வோம். என்னன்னா, நம்ம யாருமே யோகியன் அல்ல. ஆனாலும் யோகியனவாய் மாறுவதற்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் ட்ரை பண்ண போன வாரத்தில் ஒரு மெசேஜில் சொன்னேன், நம்ம யாருமே இயேசு கிறிஸ்துவை போல 100% பரிசுத்தமாய் மாறவே முடியாது, ஒரு காலமும் மாற முடியாது. ஆனா நம்ம 1% பரிசுத்தமாய் வாழ்ந்துட்டாலே பெரிய விஷயம். 100% மாற முடியாது, 1% மாறிட்டாலே பெரிய விஷயம். அப்படி நீங்க 1% மாறிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ண, அடுத்த கட்டத்துக்கு 2% ஆகி மாறுவதற்கு ட்ரை பண்ணணும். இந்த ட்ரை பண்றத பல இடங்கள்ல நம்ம தோற்று போகிறோம். ட்ரை பண்றதே இல்லை. ஓகே, இது போதும், ஆண்டவருக்கு இது போதும். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார். யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள்? தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள். தேவன் உங்களுக்கு நற்சாட்சி கொடுக்கணும் சாதாரண விஷயம் இல்லை, அது மிகவும் கடினமான ஒரு காரியம். ஆனால் வேதாமத்தில் பலர் தேவனிடத்தில் நற்சாட்சியை பெற்றுக்கொண்டார் சொல்லி நான் உங்களுக்கு கண்கூடாக காண்பித்தேன். சாமுவேல் பெற்றுக்கொண்டார், ஆபேல் பெற்றுக்கொண்டான், பவுல் பெற்றுக்கொண்டான், அனனியா பெற்றுக்கொண்டார், கொர்நேலியு பெற்றுக்கொண்டார். எல்லாரும் நற்சாட்சி பெற்ற. ஏன் அவங்க பெற்றுக்கொண்டு நம்ம பெற்றுக்கொள்ள முடியாதா? நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா பல சூழ்நிலை நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறோம். இது போதும், இந்த பரிசுத்தம் போதும், இந்த ஜெபம் போதும், இந்த ஆலயத்துல உதவி செய்வது போதும், இந்த ஊழியம் போதும் என்று சொல்லி நம்மை நாமே தடுத்துக் கொள்ளுகிறோம். இன்றைக்கு ஆண்டோட வார்த்தை வல்லமை நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்க அருமையான சகோதரனை சகோதரியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது, இது மற்றவங்களுக்காக பேசுகிற செய்தி அல்ல, இது எனக்காக பேசுகிற செய்தி என்று சொல்லி நீங்கள் உங்களை உள்ளத்துக்குள்ளாக இதை வாங்கிக் கொள்ளும் போது பாருங்க, கர்த்தர் நிச்சயமாய் இந்த நாளிலே நம்மை பரிசுத்தமாய் மாற்றி கொண்டிருக்கிறார், பரிசுத்தமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த வேளை நாம் பரிசுத்தமாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய விதத்தில் ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஒரு குயவன் வணைவது போல தேவன் நம்மை வணைந்து கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்க. இது எனக்கு தான் ஆண்டவர் என் கூட தான் பேசுறீங்க. சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், நமக்கு நல்ல ரொம்ப சபையில் விசேஷமா இது நடக்கும். யாராவது ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து பாஸ்டர் பேசும்போது நம்ம என்ன பண்ணா, இது சம்பந்தப்பட்ட ஆள் அப்படியே திரும்பி பார்ப்போம். உங்களை தான் பேசுறாரு, அப்படியே நம்ம பார்க்கறதுல அவங்க புரிஞ்சுக்கணும், இந்த செய்தி உங்களுக்கு தான்ப்பா, எனக்கு இல்லை, பாஸ்டர் உங்களை தான் சொல்றாரு. இது அப்படி இல்லைங்க, இந்த செய்தி உங்களுக்கு வருவதற்கு முன்பாக எனக்கு வந்தது. ஹல்லேலூயா. எனக்கு வந்தது பின்பாக தேவன் என் மூலமாக உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தனிப்பட்ட முறையில் எந்தெந்த செவிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறதோ இந்த செய்தி எந்தெந்த செவியெல்லாம் கேட்கிறோம் அந்தந்த செவிக்கு சொந்தமாய் மாறுகிறது, அந்த இருதயத்துக்கு சொந்தமாய் மாறுகிறது. கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Thank you Jesus. Hallelujah. பிரியமான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் நம்மை உடைத்து கொண்டிருக்கிறார். அந்த லிஸ்ட் ஒரு மாதிரி நீங்க செக் பண்ணி பாருங்களேன். என்ன சொல்ல, 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2 வாசிங்க. 1 5 வசனங்கள் நீங்க வாசிச்சு பாருங்க. அதுல போடப்பட்ட குறிப்புகளை தனித்தனியா எழுது, ஒரு பேப்பர்ல லிஸ்ட் பண்ணுங்க. லிஸ்ட் பண்ணிட்டு முதல்ல நீங்க டிக் பண்ணுங்க. கணவனா இருந்தா முதல்ல நீங்க டிக் பண்ணுங்க, அப்புறம் உங்க மனைவி கிட்ட கொடுங்க, உங்க பிள்ளைங்கிட்ட கொடுங்க. இல்லை நான் ஏதாவது ஒரு இடத்துல தவறாக இருக்கேன்னா, கொடுக்க ரொம்ப கஷ்டம்தான், கொடுக்க முடியாது தான். முதல்ல நீங்கள் டிக் பண்ணி பார்ப்போம். நான் டிக் பண்ணி நேற்று நைட் நான் டிக் பண்ணி பார்த்தேன், எந்தெந்த இடத்துல நான் வீக்காக இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். நான் உண்மையாக சொல்கிறேங்க, லிஸ்ட்டு போட்டேன் நேற்று. இந்த இடத்துல நான் வீக்காக இருக்கேன் ஆண்டவரே, இந்த இடத்துல நான் தவறு செஞ்சுருக்கேன். கர்த்தர் என்னோடு கூட பேசினார். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இருக்கிற இடங்களில் கண்களை மூடும். ஹல்லேலூயா. Thank you Jesus. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும். ஆண்டவோட கிருபையினால நம்ம வண்டி ஓடிட்டு இருக்கு, நம்ம வாழ்க்கை போயிட்டே இருக்கு. அந்த கிருபையை மாத்திரம் ஆண்டவர் ஸ்டாப் பண்ணிட்டா, ஆண்டவர் நிறுத்தி விட்டால் என்னவாகும் அப்படி சொல்லி நம்ம யோசித்து பார்த்தாலே நம்ம உள்ளம் நடுங்க ஆரம்பிச்சிடும்.
நம்ம செய்த குற்றங்கள், நாம் பேசின வார்த்தைகள், மற்ற விரோதமாய் பார்த்த பார்வைகள், மற்ற விரோதமாய் நாம் பேசின கையெழுத்துகள், போடப்பட்ட கையெழுத்துகள், இது போல பல விஷயத்துல நாம் உடைந்து போகிறோம், நிற்க முடியாமல் மாறுகிறோம். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே, அகமகிழ்ந்தே நாம் ஆர்ப்பரிப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே, அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆருயிர் அன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசு பரன். ஆருயிர் அன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமம் காத்தனரே. கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே, அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே, அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். வார்த்தையினால் அறுத்தீர்த்தார் எந்தன் வாதியும் நையும் வைத்தியராய். வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியராய். இயேசு வல்லார் சார்ந்திடவே இகமதில் வேறு காருமில்லை. இயேசு வல்லார், ஆமென் ஆமென், வேறெமக்காருமில்லை. கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபை. எல்லாரும் சொல்லுமா? தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே, அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே, அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டம் போர் ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. விசுவாசத்தில் நிலைத்திடுவோம், அசையாத அழைப்பினை காத்துக் கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திடுவோம், அசையாத அழைப்பினை காத்துக் கொள்வோம். எல்லோரும் இணைந்து கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே
எல்லோரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இயேசுவிலே பொன்னே சரிரே ஆகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஓ இயேசுவிலே பொன்னே சரிரே ஆகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஓ இயேசு ஹல்லேலூயா. இயேசுவே மறுபடியும் கிருபையிதே கிருபையிதே தேவ கிரு. எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாக சத்தமாய் ஓ சனனமா கலபதரணமா தாங்கி நடத்தியதே இயேசுவே இயேசுவிலே. ஓ ஹல்லேலூயா. ஆகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னே சரிரே ஆகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. விசுவாசத்தில் நிலைத்திடுவோம் அசையாத அழைப்பினை காத்து. எல்லோரும் சேர்ந்து சொல்வோமா? விசுவாசத்தில் நிலைத்திடுவோம் அசையாத அழைப்பினை காத்து. மறுபடியுமாய் ஓ விசுவாசத்தில் நிலைத்திடுவோம் அசையாத அழைப்பினை காத்து. எல்லோரும் இணைந்து சத்தமாய் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம் அசையாத அழைப்பினை காத்து கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திடுவோம் அசையாத அழைப்பினை காத்து கொள்வோம். கிருபையிதே தேவ கிருபையிதே கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தினதே. ஓ ஹல்லேலூயா. தாங்கி நடத்தினதே. இயேசுவிலே பொன்னே சரிரே ஆகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆண்டவரே உம்மை நம்பி வாழ்கிறோம். ஆண்டவரே உம்மை விசுவாசித்து வாழ்கிறோம். நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே. ஓ ஹல்லேலூயா. நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னே சரிரே ஆகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே. ஓ thank you Jesus. நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னே சரிரே ஆகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னே சரிரே ஆகமகிழ்ந்தே நாம். கடைசியாக எல்லோரும் இணைந்து இயேசுவிலே பொன்னே சரிரே ஆகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். எல்லோரும் கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி. ஓ thank you Jesus. thank you Father. thank you Father. விசுவாசத்திலே நிலைத்திடுவோம் அசையாத அழைப்பினை காத்துக்கொள்வோம். அசையாத அழைப்பினை அசையாத அழைப்பினை காத்துக்கொள்வோம். அசையாத அழைப்பினை காத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. அசையாத அழைப்பினை காத்துக்கொள்வோம். அசையாத அழைப்பினை காத்துக்கொள்வோம். சொல்லுங்க ஆண்டவரே. விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற வேணும் ஆண்டவரே. விசுவாசத்தினால குட் ரிப்போர்ட் வேணும் ஆண்டவரே. எனக்கு விசுவாசத்தினால நல்ல ஆண்டவரே டெஸ்டிமனி எனக்கு வேண்டும் ஆண்டவரே. அப்பா உங்க இடத்துல இருந்து வேணும் ஆண்டவரே. உங்க கிட்ட இருந்து வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே நான் ஒரு நாள் உங்களுக்கு முன்பாக நிப்பேன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நிற்கும் போது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்லி என்னை பார்த்து நீங்க சொல்லணும் ஆண்டவரே. அதற்கு நான் தகுதிப்படுத்திக் கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்லி நீங்க அழைப்பதற்கு நான் தகுதிப்படுத்திக் கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு உதவி செய்யுங்க தகப்பனே.
உண்மையும் உத்தமமாய் வாழ தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. நல்ல போராட்டத்தை போராட எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க விசுவாசத்தினாலே நிலைத்திருக்க தேவன் உதவி செய்யுங்க. அசையாத அழைப்பில நாங்கள் நிற்க தேவன் உதவி செய்வீராக. நல்ல போராட்டம் போராடுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அசையாத அழைப்பு வேணும். இந்த செய்தியோடு கூட ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். எல்லார்கிட்டையும் நற்சாட்சி வாங்கணும்னா நிச்சயமா முடியாது. நீங்க எல்லார்கிட்டையும் போயிட்டு எனக்கு நல்ல சாட்சி கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருகிட்டையும் போய் ரிப்போர்ட் வாங்கிட்டு இருக்க முடியாது. ஆனால் வாழ்கிற பகுதியில நமக்கு சாட்சி வேணும். சபைக்குள்ளாக நமக்கு சாட்சி வேணும். போதுகிற இடத்துல சாட்சி வேணும். வேலை செய்யற இடத்துல சாட்சி வேணும். வீட்டுக்குள்ளாக நமக்கு சாட்சி வேணும். பிள்ளைங்களிடத்துல, மனைவி இடத்துல, கணவரிடத்துல, பெற்றோர்களிடத்துல நமக்கு நல்ல சாட்சி வேணும். இந்த சாட்சியை ஒருவேளை நீங்க தவற விட்டு இருந்தாலும், நாட் டூ லேட் பிரதர், நாட் டூ லேட் சிஸ்டர், ரொம்ப தாமதமாகல, இன்னும் துவங்கலாம், இன்றைக்கு துவங்கலாம். ஆனா இன்னைக்கு விட்டுட்டீங்கன்னா இதுக்கு பின்பாக துவங்க முடியாம கூட போயிடலாம். Do it today, from now on. இன்று முதல், இப்பொழுதே இதை துவங்குவோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த செய்தியின் வழியாய் நீங்கள் தொடப்பட்டு இருந்தால், இந்த செய்தியின் வழியாய் ஆண்டவர் உங்க உள்ளத்துல ஒரு பாரத்தை கொடுத்திருந்தார்னா, there's something gonna start from today. ஏதோ ஒன்று இந்த நாள்ல இருந்து நமக்குள்ளாய் நடக்க போகிறது. அப்போ அதை நடக்கணும்னா நம்ம ஒண்ணு செய்யணும்னா, ஆண்டவரிடத்துல உங்க வாழ்க்கையை கொடுங்க. ஆண்டவர் என்ன வழி நடத்துங்க. ஆண்டவர் ஆருயிர் அன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுபரன் அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. அல்லேலூயா. கடைசியாக இந்த ஒரு கவியை பாடி நம்ம முடிப்போமா? ஆருயிர் அன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுபரன் ஆருயிர் அன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனர். கரங்களை உயர்த்தி கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபை. தாங்கி நடத்தினதே, தாங்கி நடத்தினதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. என்னோடு கூட பேசினதுக்காக நன்றி ஆண்டவர். ஆண்டவர் உங்ககிட்ட பேசியிருந்தா சொல்லுங்க, ஆண்டவர் என் கூட பேசினதுக்காக நன்றி ஆண்டவர். அப்பா, இது ஆண்டவரை காதுல ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுட்டு போகாதபடி காதுகளுக்குள்ளாய் வாங்கி என் இருதயத்துல விதைக்கப்பட்ட பரிசுத்தமான வார்த்தையா நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தை இன்றையிலிருந்து என்னோட இருதயத்துல விதைக்கப்படுவதா, இந்த வார்த்தையிலே நடக்க தேவன் உதவி செய்வீராக. அசையாத அழைப்பினை காத்துக்கொள்ள தேவன் உதவி செய்வீராக. விசுவாசத்திலே நிலைத்திருப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. விசுவாசத்தினாலே முன்னோர்கள் நற்சாட்சியை பெற்றார்கள். அதே போல ஆண்டவரே, நற்சாட்சி எனக்கு வேண்டும் ஆண்டவரே. எனக்கு ஒரு நல்ல சர்டிபிகேட் வேணும் ஆண்டவரே. அது உங்க கையில இருந்து வேணும் ஆண்டவரே. அதுக்காக நான் பிரயாசப்படுகிறேன், அதுக்காக போராட போறேன், அதுக்காக உழைக்க போறேன், அதை தேட போறேன், அதை வாஞ்சிக்க போகிறேன். இப்படி நீங்க சொல்வீங்கன்னா இப்போ என்னோடு கூட கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே நற்சாட்சி பெற வேண்டும் ஆண்டவரே. எல்லா கண்களுக்கு முன்பாக
ஆண்டவரே, முதல்ல எங்க மனசாட்சிக்குள்ளாக நாங்கள் நற்சாட்சி பெறணும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானோடு ஆண்டவரே துணையோடு கூட எங்க உள்ள எங்க கூட பேசட்டும் ஆண்டவரே. எங்க உள்ளத்துக்குள்ளாக எந்த ஒளிவு மறை இல்லாமல் ஆண்டவரே, எல்லா விதத்திலும் எல்லா இடத்திலும் ஆண்டவரே உங்களோட வல்லமை பரவி இருக்கட்டும் ஆண்டவரே. எந்த இடத்திலும் ஒளிவு மறை இருக்கக்கூடாது. என் இருதயத்துல எல்லா இடத்திலும் நீங்க நிறைந்திருங்க. இரண்டாவது ஆண்டவரே, நான் வாழ்கிற பகுதியில, வேலை செய்யற இடங்களில், எல்லார் இடத்திலும் ஆண்டவரே நற்சாட்சி பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வீராக. எல்லாரையும் போய் ப்ளீஸ் பண்ண முடியாது. நான் நல்லவன் 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 சொல்லி நீங்க எல்லார்கிட்டையும் அறிமுகப்படுத்த முடியாது. ஆனால் அவர்கள் உங்களை பார்த்து கொடுக்க வேண்டும். லஞ்சம் வாங்க மாட்டான் பா இவன், எவ்வளவுதான் நம்மள இவனை வந்து குடிக்க வச்சாலும் இவன் குடிக்க மாட்டான், எவ்வளவுதான் நம்ம தீங்கான வழிக்கு இழுத்துட்டு போனாலும் இவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி நீங்க வாழ்ற பகுதியில உங்களை குறித்து நற்சாட்சி சொல்லணும். கடைசியாக தேவனிடத்திலிருந்தும் சபையிலிருந்து, நீங்க வாழ்கிற சபையில, நீங்கள் செல்லுகிற சபையில, நீங்க செய்கிற ஊழியத்துல நற்சாட்சி பெறணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். ஆண்டவருக்கு முன்பாக ஒரு பெரிய குற்றவாளி போல நான் நிற்கிறேன். அதனால ஆண்டவர் என்னோடு கூட பேசின போது நேற்று இரவு ஆண்டவர் சமூகத்துல ஒப்புரவாகி நான் ஜெபித்தேன். ஆண்டவரே, என்னோட குறைகளை கழுவுங்க ஆண்டவரே. என்னை கழுவின தேவன் உங்களையும் கழுவ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உங்க இருதயத்தை சுத்திகரிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவது அவர் கொடுத்த மகா பெரிய இரக்கம், கிருபை. அந்த கிருபையினாலே, அந்த இரக்கத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா. எல்லோரும் இணைந்து ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த நாள் எங்களோடு கூட பேசினதுக்காக நன்றி. இது ஆண்டவரே ஜஸ்ட் ஒரு மெசேஜாக, குட் மெசேஜ், நல்ல மெசேஜ் கொடுத்தார் பிரதர் அப்படி சொல்லி நாங்கள் கடந்து போகாதபடி இதை ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் வாங்கிக் கொள்ள தேவன் உதவி செய்கிறார். எங்களோடு கூட பேசுங்க. எங்களை சீர்படுத்த, சிறப்படுத்த, எங்களை புடமிட, எங்களை பரிசுத்தமாக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தொடர்ந்து மீதி உள்ள நாட்களில் எங்களோடு கூட பேசுங்க, எங்களை புடமிடுங்க, எங்களை வழி நடத்துங்க. உம்மிடத்துல எங்க கரங்களை ஆண்டவரே, உங்களுடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் பேசுவீராக ஆண்டவர். இன்னும் 2 நாட்கள் நீர் எங்களோடு கூட பேசுவீர். கடைசியாக 2 நாள்ல எங்களை இன்னும் வல்லமையாய் புடமிடுவீர்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களோடு கூட பேசுங்க, எங்களை பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.